Hi friends, welcome to my channel Mugil World. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் capsicum chicken பார்க்க போறோம். சோ அதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட் நான் ஒரு 1/2 kg chicken க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா இந்த capsicum. இத நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய capsicum எடுத்துர்க்கேன். நெக்ஸ்ட் 2 ஆனியனை சாப் பண்ணி வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துர்க்கேன். கரி லீவ்ஸ் கொரியாண்டர் லீவ்ஸ் ட்ரெஸ்ஸிங்காக எடுத்துர்க்கேன். பவுடர் ஸ்பைஸ்ல chilli powder 2 tablespoon, garam masala 1.5 tablespoon எடுத்துர்க்கேன். டேஸ்ட்டுக்கு salt. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். and இன்னொரு மெயின் இன்கிரிடியன்ட் இருக்கு. அதை நான் லாஸ்டா உங்களுக்கு ரிவீல் பண்றேன். இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் फ्रेंड. இப்போ அடுப்புல ஒரு குக்கர் வச்சு நம்ம ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கப் ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவே ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். குடமிளகா நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன். அதுவும் நல்லா வதங்கின உடனே நம்ம வச்சுருக்க கரம் மசாலையும் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 kg சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அண்ட் சிக்கன் மேலே எல்லா மசாலாவும் கோட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் தேவைக்கான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா இதுதான் டொமேட்டோ சாஸு. இதை நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு விதமான ஸ்வீட்னஸ், புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கிறதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் சிக்கனுக்கு. இதை ஃபைனலாக நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் இதை ஆட் பண்ணுறதுனால தான் அந்த கேப்சிகம் சிக்கன் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா கொதிச்சு வெந்து வந்துருச்சு, விசில் எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ சாஸை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி முடித்தோடனே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கேப்சிகம் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அதோடு நான் இன்றைக்கி சப்பாத்தியை காம்பினேட் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி பூரியோடு இது நல்லா செட் ஆகும். இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட கேப்சிகம் சிக்கன் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.